Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Allahumma salli ala sayyidina Muhammad wa ala ali sayyidina Muhammad wa barik aswali malai. நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட்னா ஃபிக்ஹை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபிக்ஹில் பல் துவக்குவது மற்றும் இயற்கை விதிமுறைகளை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பல் துவக்கிறதுக்கு அரபிக்கில் சிவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குச்சி இல்லைனா அது போன பொருட்களை கொண்டு பற்களை நம்ம சுத்தம் செய்கிறதுக்கு சிவாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ குச்சியில் விளக்குறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம ப்ரெஷ்ஷில் விளக்குறோம். ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கருவேப்பிலை குச்சி, வேப்பமர குச்சி, அந்த மாதிரி மிஸ்வாக் குச்சி, அந்த மாதிரி குச்சிகளில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பல்ல விளக்குவாங்க. ஸோ அதனால் அதுக்கு சிவாக் அப்படின்ற மாதிரி பெயர் மாற்றப்பட்டுச்சு. சிவாக்னா என்னென்னா இப்போ நம்ம எதுக்கு ப்ரஷ் பண்ணுறோன்னா பல்லில் உள்ள கரைகளை அகற்றுவதற்கும் அதாவது ஸ்மெல் வரும்ல, ஸோ அந்த வாடையை சுத்தம் செய்வதற்கும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், சிவாக் செய்கிறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. இதில் பல சட்ட விளக்கங்கள் இருக்குது. அதில் நம்ம முதல் சட்டத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சிவாக் பல் துவக்கதோடைய சட்டம், ஃபஸ்ட்டு சட்டம் எல்லா நேரத்துலையும் பல்லு துளக்குறது, அதாவது பல்லை சுத்தம் செய்கிறது சுன்னத் தான். அது நபிமொழி தான். நோன்பாளிகள் காலையில், மத்தியானம், மாலையில் எந்த நேரத்தில் வேணாலும் பல் துவக்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம், பல் துவக்கலாம் அப்படின்னு நபி சொல்கிறாங்க. பொதுவாக எல்லாருமே பல்லை துளக்கலாம், சிவாக் செய்யலாம் அப்படின்னு ஆர்வம் ஊட்டினாங்க. அதில் நோன்பாளிங்க இருக்காங்க. இப்போ நோன்பு வச்சுருந்தா பல்லு விளக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல்லு விளக்கலாம் தான், அது ஒன்றும் தப்பு இல்லை, அது விளக்கக்கூடாதுன்றதும் நபி சொல்லலை. ஸோ நோன்பாளிக்கு அதே மாதிரி நோன்பாளி இந்த நேரத்திற்கு அப்புறம் பல்லு விளக்கக்கூடாது அப்படின்ட்டு குறிப்பிட்ட நேரம்ன்றது எதுவுமே கிடையாது அப்படின்னு எதுவும் நபி சொல்கிறதுன்னு சொல்லவே இல்லை. பல் துவக்குவது எல்லா நேரங்களும் எல்லாமே சுன்னத்து தான், கடமை தான், அது நன்மையான ஒரு காரியமும் தான் அப்படின்னு சொல்லி இந்த சிவாக்கை பற்றி நபி சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நபி சொல்கிறாங்க சிவாக் செய்வதுன்னா வாடை, நம்ம வாயிலேருந்து வரும்ல வாடை சுத்தப்படுத்துறது. அதேமாதிரி நம்மளோட ரப்பு திருப்தி அடைகிறான். நம்மளுடைய அதாவது தொழுகைக்கு என்னது, உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி சிவாக் செய்கிறது என்னது, அது ஒரு சுத்தம்னா அதனால நம்மளுடைய வாயுடைய வாடையும் போகும், நம்மளுடைய ரப்பும் என்ன பண்ணுவோம், நம்மளை திருப்தி அடைகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நபி சொல்கிறாங்க, நான் எனது உம்மத்தினருக்கு அதாவது என்னோட மக்களுக்கு சிரமம் கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் இருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் சுத்தம் செய்யுங்கள், அதாவது பல் துவக்குங்க, சிவாக் செய்யுங்க அப்படின்றத கட்டளையாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சட்டம் போவோம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது சட்டம் என்னென்னா சிவாக் எப்போல்லாம் செய்யலாம் அப்படின்றது கட்டாயம் ஆகிறது அப்படின்றத பார்ப்போம். சில நேரங்கள் சிவாக் செய்வது அவசியமாக இருக்குது. என்னென்னா ஒழு செய்யும்போது, தூக்கத்திலிருந்து விழிச்சப்புறம், வாயிலேருந்து ஸ்மெல்லு வந்துச்சுன்னா, வாடை வந்துச்சுன்னா, குர்ஆன் ஓதும்போது, தொழுகையின் போது, மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது, வீட்டிற்குள் நுழையும் போது, இந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா சிவாக் செய்வோம். அப்போ நம்ம யோசிக்கலாம், ஏன்னா இது டைம்லலாம் சிவாக் செய்வோம், நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ ஒழு செய்யும் போது நம்ம என்ன பண்ணுறோம், விரல்களை வச்சு நம்ம பல்லை க்ளீன் பண்ணுறோம். இன்னும் எல்லாருமே கொஞ்சம் இப்போலாம் மிஸ்வாக் குச்சியை வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பற்களை ஒவ்வொரு ஒழுவுலையும் சுத்தப்படுத்துகிறாங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலராக ப்ரஷ் பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம். வாயிலேருந்து ஸ்மெல்லு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். குர்ஆன் ஓதும் போது, தொழுகையின் போது, மஸ்ஜிதில் நுழையும் போது, நம்ம ஒழுவோடு இருந்தோம்னா, ஒழுவோடு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நேரங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம், சிவாக் செய்கிறோம். ஸோ அதுதான் அவங்க இப்படி தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம், அமலில் வச்சுக்கிட்டு தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அதோடைய ஆதாரத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்குள்ள நுழையும் போது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சிவாக் தான் செய்வாங்களாம். நீண்ட நேரம் வாயை மூடி அமைதியாக இருப்பாங்க. பல் மஞ்சள்களின் பின்னர், அதாவது நுழைஞ்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் அமைதியாக நீண்ட நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பல் மஞ்சள்களின் பின்னர் தான், அதாவது ப்ரஷ்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தொடங்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவில் எழுந்தாலுமே தன்னோட வாயை என்ன பண்ணுவாங்க, மிஸ்வாக் குச்சியை கொண்டு சுத்தம் செய்கிறவங்களாக தான் இருந்தாங்க. ஒரு முஸ்லீம் அல்லாஹுவை வணங்கும் போதும் மிக சுத்தமாக தான் இருக்கணும், மிக தூய்மையானவனாக இருக்க வேணுன்றது கட்டளையாக சொல்கிறாங்க. மூன்றாவது சட்டம் என்னன்னு பார்ப்போம். எதன் மூலம் சிவாக் பல் துவக்குவது, எதெல்லாம் வச்சு பல் விளக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஈரமான அதாவது ஈரமான பிஞ்ச
ஈரமான பிஞ்சு விடாத. இப்போ நம்ம ப்ரஷ் பண்ணுறோம், நம்ம ப்ரஷ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம இப்படி ப்ரஷ் பண்ணும்போது உடஞ்சிருதா இல்லை, அதே மாதிரி ஈரமான பிஞ்சு விடாத, பிஞ்சு விழுகாமல் உடையாமல் நம்ம குச்சி வச்சு விளக்கும் போதும் உடையாமல் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல அந்த குச்சியை வச்சு தான். அதே மாதிரி நம்ம ஈர் இருக்குல்ல அதை வந்து காயப்படுத்தாமல் இருக்கணும். அந்த குச்சி என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். நம்மளுடைய எகுரு ஈரெல்லாம் வந்து ப்ரஷ் பண்ணும் போது வந்து பல் துவக்கும் போது அதை போய் வந்து காயப்படுத்திடக்கூடாது. அப்படின்றதுல பல் துவக்குவது சுன்னத்தாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எந்த இதை வச்சு சிவாக் செய்வாங்கன்னா, அராக் மரத்தின், அராக் அது மரத்தோட பேர் வந்து அராக். ஸோ அராக் மரத்தோட குச்சியை கொண்டு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பல் துவக்குவாங்க. அது இல்லைன்னா அவங்களுடைய விரல் இருக்குல்ல, கலிமா விரல், அந்த விரலை வச்சு தான் வந்து இடது கையின் விரல், அதுவும் என்னது வலதுல இடது கையின் விரலை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, சுத்தம் செய்வாங்க. இது பற்றின வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறாங்க, ஒரு நபிமொழியில் வந்து முன்சனத் அஹ்மதில் பதிவு செய்ய, அதாவது ஒரு நபிமொழி நூலில் வந்து இந்த இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது சட்டம், சிவாக் பல் துவக்குவதோடைய நன்மைகள் என்னன்றதை பார்ப்போம். சிவாக் செய்கிறதுனால வந்து இந்த உலகத்துலேயும் மறு உலகத்துலேயும், அதாவது இவ்வுலகத்துலேயும் மறுமையிலும் வந்து என்ன கிடைக்குதுன்றதுனா, இந்த உலகத்தில் நம்ம வந்து பல் வந்து சுத்தப்படுத்துகிறோம். அதே மாதிரி மறுமையில் என்ன பண்ண, அல்லாஹ் ரப்பு வந்து நம்மளுடைய இதை சுத்தத்தை பற்றி திருப்தி அடையக்கூடியவனாக இருக்கிறான். ஏன்னா இதுவும் என்னது ஒரு சுன்னாதான். முஸ்லீம்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை விட்டுட்டு, அதாவது என்ன பண்ணாங்கன்னா பல பேர் வந்து இந்த சுண்ணவை வந்து விட்டுறாங்க, அலட்சியமாக விட்டுறாங்க. ஆனால் இந்த மாதிரி முஸ்லீம்கள் வந்து விடாமல் வளமையாக செஞ்சுட்டு வர வேணும் அப்படின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, பல் துவக்கிறதே இல்லை, இது ஒன்றுக்கு வந்து ஒரு அலட்சியமாக வந்து அல்லது அறியாமையா அப்படின்றத வந்து சில மக்கள் மூலியமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது அலட்சியமாகவோ இல்லை அறியாமை தெரியாமலே வந்து என்ன பண்ணாங்க, சில மக்கள் வந்து இதை அப்படியே விட்டுடுறாங்க. மக்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணேன், இதை வந்து நான் கடமையாக்கலை, சிவாக் செய்யுங்க, ஒவ்வொரு வக்துக்குமே நீங்கள் சிவாக் செய்யுங்க, கடமையாக்கலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சிவாக் செய்கிறோம். இன்னும் வந்து அதோட அடுத்தடுத்த நன்மைகள் வந்து என்னென்னா, இதனால் என்ன, அது பற்கள் வந்து அதாவது உறுதியாகவும் ஆகுது, சுத்தமாகவும் ஆகுது. ஈறுகள் வந்து ஸ்ட்ராங் ஆகுது, பலமாகுது. சப்தம், அதாவது தெளிவாக நம்ம வந்து சத்தத்தோடு பேசுகிறோம். உச்சரிப்பு, அதாவது இப்போ நம்ம பேசுகிறோம், இது நம்ம ப்ரஷ் பண்ணாமல் பேசுகிறோம், இந்த உச்சரிப்புகள், அந்த ழா, அந்த இதெல்லாம் வராது. அது ஒரு மாதிரி நம்மளுடைய டீத்தும் அது ஒரு மாதிரி கிளாரிட்டியாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணணும். அந்த கம்ஃபர்ட் நமக்கு வர்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லியும் ப்ரஷ் பண்ணுறோம். மார்னிங் ஏன் நம்ம ப்ரஷ் பண்ணாமல் இருக்கோம், எதுக்கு, அது நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்காது. அது அடுத்து உற்சாக வந்து தருகிறது, ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருக்கும்ல, அதுவும் ஒரு காரணம் தான். 5வது சட்டம், இயற்கை விதிகள். அதாவது இந்த செயல் வந்து இயற்கையான குணமோ இல்லை இயற்கையோட பண்புகள் என்று வந்து சொல்லுவாங்க. அழகான தோற்றத்திலையும் சிறந்த உருவ அமைப்பிலையும் மனிதன் என்ன பண்ண இருக்க வேணும்ன்ற அல்லாஹ் வந்து விரும்பலாம். அதே போல் ஆகவே அதற்கேற்ப வந்து சில இயல்பான நெறிகளையும் என்ன பண்ண மனிதன் மீது வந்து அல்லாஹ் வந்து விதிக்கிறான். ஆகவே இந்த விதிகளை வந்து சரியான செய்பவர்கள் அல்லாஹ் வந்து இயற்கையான நெறிகளை வந்து பேணுகிறார். நான் வந்து இப்போ சில வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்மளோட இதில் இருக்குது இஸ்லாத்தில். ஸோ அதை நம்ம வந்து செய்ய நம்ம இயற்கைக்கும் அதுக்கும் வந்து ஈக்குவல் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் என்ன போயிருக்குன்னா, ஐஸ் வாட்டர் என்ன பண்ணணும், நம்ம ஃபேஸில் வந்து போடுங்க, காலையில் போடுங்க, ஐஸ் வாட்டரில் ஃபேஸை முக்கி எடுத்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஜரில் எழுந்திரிச்சு நம்ம ஒழு செய்கிறோமா, ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி நம்ம முகத்தில் வந்து அந்த சில்லுன்ற தண்ணியை ஊற்றுறோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன, அது பேலன்ஸ் ஆகிடும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம நபி சொன்னதை நம்ம செஞ்சாலே நம்மளுடைய ஹேரும் அழகாக க்ரோத் ஆகும், எந்த ஒரு பிரேக்கேஜும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. சுன்னத்தான முறையில் நடந்தோம்னா நம்மளுடைய ஸ்கின்னும் க்ளோவாகும், நம்மளுடைய ஃபுட்டும் எல்லாமே நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலே நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் வந்து நபியோட சுன்னத். இப்போ தான் என்ன பண்ணாங்க, சயின்டிஸ்ட்லாம் வந்து ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இயற்கை நெறி 5, அதாவது இயற்கை நெறி வந்து 5 அல்லது வந்து 5 காரியங்கள் இயற்கை நெறியில் வந்து உள்ளதாக இருக்குது. இட்னா, அதாவது கத்னா வந்து என்னென்னா வந்து சுன்னத் அந்த மாதிரி சம்திங் செய்வோம்ல, அது அடுத்து மர்மஸ்தானத்தின் முடிகளை வந்து நீக்குவது, நகங்களை வெட்டுவது, அண்டர் ஆர்ம்ஸ் அதாவது அக்கல் முடியை வந்து பிடுங்குவது, மீசையை வந்து குறைப்பது, இது ஆண்களுக்கு. மற்றொரு நபிமொழியில் வந்து இதை வந்து இந்த 5 இயற்கை விதிகளை வந்து 10ன்னு கூட சொல்லியிருக்காங்க. என்னென்னா வந்து நபி சொல்கிறது வந்து 10 காரியங்களை வந்து இயற்கை நெறியில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து மீசையை குறைக்கிறது, அடுத்து தாடியை வளர்க்கணும் ஆண்கள்,
சிவாக்ஸ் பல் துவக்குவது, மூக்கு வந்து தண்ணீர் ஊற்றி நல்லா வந்து சுத்தம் செய்யணும், நகங்களை வந்து சுத்தமாக வெட்டணும், விரல் முடிச்சுக்களை வந்து கைகளுக்குள் மேல் புறத்தில் வந்து விரல்களை விட்டு, அதாவது நம்ம வந்து ஒழு செய்யும் போது எப்படி பண்ணுவோம்னா ஒரு கைக்குள்ளே இன்னொரு கையை விட்டு விரல்களை வந்து கோரி கழுவோம்ல, அது அந்த மெத்தட் தான் இது. ஸோ அந்த மாதிரி கழுகணும். வேறு என்ன, அக்குள் முடியை வந்து பிடுங்கணும், மர்மஸ்தான முடிகளை வந்து சிரைக்கணும், மலம் ஜலம் கழிச்சதுக்கப்புறம் தண்ணீரை ஊற்றி நல்லா சுத்தம் செஞ்சு நம்ம கையும் என்ன பண்ணணும், நல்லா க்ளீனாக சுத்தம் செய்யணும். இதெல்லாம் என்ன, இந்த 10 இதுவுமே வந்து ஹதீஸில் வந்து வந்திருக்கு. முஸ்அப் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து 10ஆவது வந்து மறந்துட்டேன், அதாவது என்னவா இருக்குன்னா வாய் கொப்பளிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 6வது சட்ட விளக்கம் என்னன்னா, மர்மஸ்தானத்தின் முடியை வந்து களைவதும், மீசையை வந்து குறைப்பது, நகங்களை வெட்டுவது, அக்கல்முடியை வந்து பிடுங்குவது ஆகிய இந்த செயல்களுக்குரிய கால அளவுங்கிறது, அதாவது இந்த டைமு இத்தனை நாளில் வந்து இது பண்ணணுன்றது கிடையாது, எந்த கருத்தும் கிடையாது. ஆனால் வந்து 40 நாட்களுக்கு அதிகமாக வந்து இதை வளர்க்கக்கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க. 40 நாளை தாண்டக்கூடாது. ஆனால் 40 நாளைக்குள்ளே நீங்கள் ஒரு வாரத்தில் வெட்டினாலும் சரி, இதெல்லாம் கிளியர் பண்ணாலும் சரி, 10 நாளில் கிளியர் பண்ணாலும் சரி, 20 நாளில் கிளியர் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கிளியர் பண்ணாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். இன்னொன்று இதில் வந்து அனசுலைலாக சொல்கிறாங்க, மீசை குறைப்பது, நகங்களை வெட்டுவது, அக்குள் முடியை வந்து பிடுங்குவது, மர்மஸ்தானத்தின் முடியை வந்து களைவது ஆகிய இந்த செயல்களுக்கு வந்து கால அளவு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிர்ணயித்தார்கள். என்னன்னா வந்து என்ன கால அளவு, 40 நாட்களுக்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க நிர்ணயிச்சிட்டாங்க. கால அளவுன்றது இருக்குது, இதை தாண்டக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பார்ப்போமா, அங்கம் சுத்தம் செய்தல். ஒலுவை பற்றி பார்ப்போம். இப்போ 1வது சட்டம் ஒலுவுடைய வரையறை மற்றும் அதன் சட்டம். ஒலு என்பது பதம், அதாவது உலூஹில் வந்து உலு அப்படின்றது மாதிரி இப்போ அந்த இதை வந்து எடுத்திருக்காங்க. இதன் அகராதியில் பொருள் வந்து அழகு, சுத்தம். உலுனா என்னது, அழகு, சுத்தம். மார்க்கத்தில் வந்து வழக்கப்பட ஒலு என்றால் வந்து, இப்போ நம்ம மார்க்கத்தில் சொல்கிறோம் ஒலுனா என்னன்னா வந்து வணக்கம், வழிபாட்டு, அதன் மூலயமா ஏற்பட்ட மார்க்க குறிப்பீடுகளுக்கு தான், விதிமுறைகளுக்கு, வழிபாடு, அந்த இதுக்காக தான் ஒலு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். 4 உறுப்புகள், முகம், 2 கைகள், தலை, 2 கால்கள், தண்ணீரை பயன்படுத்தி சுத்தம் செய்கிறதுக்கு தான் ஒலு. நம்ம அதாவது ஃபர்லான இது இருக்குல்ல, ஃபர்லான உறுப்புகளை வந்து சுத்தம் செய்கிறது, இது ஃபர்லு, இது வந்து சுத்தம் செஞ்சே ஆகணும். அது அடுத்து வந்து இதன் சட்டம் வந்து என்னென்னா வந்து, சிறு தொடங்கு ஏற்பட்டவர்கள் தொழுகையை அல்லது தவாப் அல்லது குர்ஆனை தொடணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ண, ஒலு செய்வது கட்டாயம். என்னென்ன எல்லாம் கட்டாயம்ன்றதை நான் சொல்லிட்டேன். ஸோ அவங்களாம் என்ன பண்ண, கட்டாயமாக வந்து ஒலு செஞ்சே ஆகணும். 2வது சட்டம் என்னென்னா, ஒலு செய்வது யார் மீது வந்து எப்போது கடமையானா, சிறு தொடக்கு ஏற்பட்டவங்க தொழுகைக்கு முன் வந்து கண்டிப்பாக ஒலு செய்யணும். அடுத்து நம்பிக்கையாளர்களே, நீங்கள் வந்து தொழுகையிலிருந்து தயாரானால் உங்கள் முகங்களையும் உங்களுடைய கரங்கள் முழங்கை வர வந்து கழுவுங்க. உங்களுடைய தலையை வந்து தண்ணீரை தடவி வந்து மசகு செய்யணும். இன்னும் உங்களுடைய கால்களை வந்து கரண்டை கால் இருக்குல்ல, அது வரைக்கும் வந்து கழுவுங்க அப்படின்னு சொல்லி அல் குர்ஆன்ல அல்லாஹ் வந்து 5வது அத்தியாயம் 6வது வசனத்தில் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுத்தம் இல்லாத தொழுகை வந்து ஏற்கப்படாது. இன்னும் வந்து மோசடியிலிருந்து செய்யப்பட தர்மமும் ஏற்கப்படாது. எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. நம்ம நிறைய பேர்கிட்ட மோசடி செஞ்சு நம்ம எவ்வளோதான் தர்மம் செஞ்சாலும் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா நம்ம மற்றவங்கள்ட்ட பிடுங்கி மோசடி பண்ணி தான் கொடுக்குறோம், அது ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் அது எதுக்கு அல்லாஹ் சமமாக சொல்கிறான்னா, நபி சொல்கிறாங்கன்னா தொழுகைக்கு சொல்கிறாங்க. நம்ம சுத்தமான ஒலு இல்லைன்னா வச்சுக்கோங்க, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுத்தம் இல்லாத தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னும் மோசடி என்ன சொல்கிறாங்க, மோசடி செய்கிற தர்மமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ இது நம்ம ஒவ்வொரு ஒலு செய்யும் போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ். உங்களில் ஒருவர் வந்து சிறு தொடக்கு உடையவராக ஆகிட்டாங்களோ, இல்லை அவருடைய தொழுகைக்கு அவர் வந்து ஒலு செய்கின்றவராக அல்லது ஏற்க மாட்டான், அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், ஏற்கவே மாட்டான். இப்போ சிறுந்தொடக்கம் ஆகிட்டாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, ஒலு அதாவது தூய்மைப்படுத்திக்கணும். தொழுகைக்கு முன்னாடி சுத்தம் ரொம்ப அவசியம். தூய்மைப்படுத்திக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், தொழுகணும். அப்படி தூய்மைப்படுத்தவில்லைன்னா அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
தொழுகைக்கு வந்து ஒழு அவசியம் என்பதில் வந்து முஸ்லீம் அறிஞர்கள் வந்து யாருக்கிட்டையும் மாற்று கருத்தே கிடையாது. இல்லை ஒழு வந்து இப்படி கூட செஞ்சு அப்படிலாம் கிடையாது. பரிபூரணமான ஒழு செஞ்சுட்டு தான் தொழுகணுன்றது ஒவ்வொரு அறிஞர் எல்லாருமே சொல்கிற பொதுவான கருத்து. இந்த சட்டம் வந்து குர்ஆன், ஹதீஸ், இஜாமா ஆகிய ஆதாரங்கள் மூலமாக என்ன நம்ம உறுதியாக வந்து இந்த விஷயம் நம்ம அறிகிறோம். ஒழு யார் மீது கடமையாகும்னா பருவ வயதை அடைஞ்சு புத்தி சுவாதனம் உள்ள முஸ்லீம் தொழ நாடும்போது அல்லது எதற்கு ஒழு அவசியமோ அதை செய்ய நாடும்போது அவருக்கு வந்து ஒழு செய்வது கட்டாயமாகும். அதே மாதிரி ஒழு எப்போது கடமையாகும்னா ஃபர்லான அல்லது நஃபீலான தொழுகையை நிறைவேற்றும் போதும், குர்ஆன் தொடும்போது, தவாப் செய்யும்போது, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கோ ஒழு வந்து அவசியம். அதை ஒருவர் செய்ய நாடும்போது ஒழு செய்ய கட்டாயமாகும். அந்த காரியம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு சம்மந்தப்பட்டதாக இல்லை என்று என்றாலுமே சரி. அதாவது இப்போ நம்ம தொழுதாதான் ஒழு செய்யணும்னு கிடையாது. இப்போ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒழு செஞ்சுட்டு தூங்கணுன்றது நம்மளுடைய சுன்னா. ஸோ அது ஏன் நம்ம தூங்க தானே போகிறோம், ஏன் ஒழு செய்யணும்? ஏன்னா அது சுன்னா. நம்ம தூய்மையாக இருக்கும், நம்மளை வந்து ஷைத்தான் வந்து தீண்ட மாட்டான், அதுதான் அது. ஸோ இந்த டைமுக்கு தான் நீங்கள் ஒழு செய்யணுன்றது கிடையாது அப்படின்றது சொல்கிறாங்க. 3வது சட்டம், ஒழுவுடைய நிபந்தனைகள். நம்ம வந்து ஒழு வந்து சரியாக எடுக்கிறதுக்கு சில நிபந்தனைகளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், இஸ்லாம், அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அடுத்து அக்ல், ஆல், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். தம்ஈஸ், பிரித்தறிகின்ற பக்குவம் இருக்க வேண்டும். அதாவது காஃபிர், முஸ்லீம் அல்லாத ஒழு செய்வது சரியாகாது. முஸ்லீம் அல்லாதவங்க ஒழு செய்வது சரியே ஆகாது. பைத்தியக்காரருடைய ஒழு சரியாகாது. பிரித்து அறிகின்ற பக்குவம் இல்லாத சிறுவர்களுடைய ஒழுவும் சரியாகாது. ஸோ அப்போ என்னது, நம்ம முஸ்லீமாக இருக்கணும், ஒழு செய்ய கரெக்டான ஒழுவுடைய நிபந்தனைகள் யார் யாருக்குன்னா வந்து முஸ்லீமாக இருக்கிறவங்களுக்கு. நல்லா இப்போ நம்ம நார்மலான ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கோம்ல, நார்மலான மனுஷங்களாக இருக்கோம்ல, அவங்களுக்கு ஒழு வந்து நிபந்தனை இருக்குது. அடுத்து எது சரி எது தப்பு, இது எப்படி ஒழு செஞ்சால் கரெக்டு, எப்படி ஒழு செஞ்சால் தப்பு, இது சரி இது தப்புன்றது தெரியும்ல. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து இது அந்த ஒழு வந்து சரியாகாது, அது அவங்களுக்கு கணக்கு கிடையாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம பருவ வயதை அடைஞ்சிட்டோம்னா நம்ம மீது இதெல்லாம் கடமையாகும். அடுத்து நியத், மனதில் எண்ணம் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நியத்தோடு செய்கிறது தான் சிறப்பு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அமல்கள் வந்து எண்ணத்தை கொண்டு தான் வந்து கொண்டது தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. அவங்க சொன்னதான் நான் வந்து கேட்டேன். யார் சொல்கிறான்? உமர் இப்னு கத்தாப் வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ சொன்னால எல்லாமே நம்ம நீயத்தை கொண்டு தான் அமையும். நம்மளோட நீயத் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ, எவ்வளோ பலமாக இருக்கோ, எவ்வளோ நம்ம அல்லாஹ்கிட்ட நீயத் வச்சு கேட்குறோமோ அவ்வளோக்கவ்வளோ நம்மளோட இது வந்து கபூலாகும். நீயத் என்பது வந்து மனிதன் இருக்க வேண்டிய ஒன்றாகும். எல்லா மனுஷங்கிட்டையும் இருக்க வேண்டிய நம்ம நீயத்னா என்னன்னா வந்து இதை நான் அல்லாஹ்க்காக செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் நீயத். வேற ஒரு பெரிய விஷயமும் தொழுகைக்கு நம்ம இது அதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த விஷயம் செஞ்சாலுமே, இப்போ நான் போகிறேன், பாதியில் ஒரு கல் இருக்குது, அதை நான் அகற்றி வைக்கிறேன். ஸோ நான் அல்லாஹ் வந்து இதை எனக்கு சொல்லியிருக்கேன், நான் அல்லாஹ்க்காக இதை நான் அகற்றி வைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய இந்த இதில் இப்போ வந்து கலிமாவில் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து உயர்ந்தது. அதே மாதிரி அதை கீழே லாஸ்ட் உள்ளது என்னன்னா வந்து பாதையில் ஒரு கல் இருந்துச்சுன்னா அதை அகற்றி வைக்கிறது. ஸோ நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். படித்தது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கும். சுத்தமான தண்ணீராக இருக்க வேண்டும். அசுத்தமான நீரை கொண்டு என்ன பண்ண ஒழு செய்யக்கூடாது. தோலில் வந்து தண்ணீர் படுவதை வந்து தடுக்கிற மாதிரி இருக்கிற எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒட்டி இருக்கக்கூடாது. முதல்ல வந்து அவற்றை வந்து நீக்க வேணும். என்னென்னா வந்து மெழுகு, இந்த வந்து பெயிண்டிங்லாம் பண்ணுவோம், அந்த இது நெயில் பாலிஷு போன்ற வந்து ஏதாச்சும் ஒரு இது டாட்டோ அந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ண அகற்றிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், ஒழுவு எடுக்கணும். ஒழுவின் உறுப்புகளில் வந்து ஒட்டி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், அகற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒழு செய்ய வேண்டும். மலம் ஜலம் கழித்து தண்ணீரை வந்து அல்லது கற்களை வந்து அந்த இடத்த வந்து நல்லா சுத்தம் செய்யணும். ஒழு செய்யும் போது வந்து இடைவெளி வந்து அதாவது கேப் விடாமல், இடைவெளி விடாமல் தொடர்ந்து டக்குன்னு செய்யணும். ஒழு வந்து அதாவது வயசு பிள்ளைங்க மாதிரி டக்குன்னு ஸ்பீடாக செய்யணும். தொழுகையை வந்து முதியோர்கள், வயசானவங்க மாதிரி ரொம்ப மெதுவாக எந்திரிச்சு மெதுவாக தொழுகணும். நம்ம தொழுகையை வந்து நீண்டதாக ஆக்கணும்.
உணவுடைய உறுப்புகளை வந்து கழுவுவது குர்ஆன் ஹதீஸ்களில் வந்து கூறப்பட்டுள்ள வரிசை முறையில் தான் நம்ம என்ன பண்ணணும், கழுவணும். நம்ம ஒழு செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து கைஸ் கழுவுறோம், அடுத்து வந்து முகம், அந்த மாதிரி ஒவ்வொரு லைன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த முறையில் வந்து ஒழு செய்யணும். கழுவ வேண்டிய உறுப்புகளை முழுமையாக கழுவணும். என்னென்ன எல்லாமே நம்ம 2 கையை கோரி கழுவணும். சும்மா அப்படி ஹேண்ட் வாஷ் சாப்பிட்டு கழுவுற மாதிரி கழுவாமல் ஒழுங்காக கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4வது சட்டம், ஒழுவின் ஃபர்லுக்கள், அதாவது ஒழுவின் கட்டாயமாக பேண வேண்டிய செயல்கள். ஒழுவில் வந்து ஃபர்லுக்கள் இருக்குது. ஸோ அந்த ஃபர்லுக்கள் என்னன்றதை நம்ம பார்ப்போம். முகம் முழுவதையும் என்ன பண்ணணும், கழுவணும். இதில் வந்து வாய் கொப்பளிப்பது, மூக்கில் தண்ணீர் செலுத்துவது உள்ளடங்க. ஏனெனில் வாயும் மூக்கும் முகத்தை உள்வாங்கியது. இப்போ முகம் கழுவுறதுனா முகத்தில் தானே வாயும் மூக்கும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சேர்ந்து வாஷ் பண்ணணும். அடுத்து 2 கைகளையும் முழங்கை வரை கழுவணும். தலை முழுவதையும் காதுகள் உட்பட வந்து நன்காக வந்து கைகளை வந்து தடவ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, 2 காதுகளுக்கும் தலை சேர்த்து வந்து, அதாவது காதையும் தலையும் ஜாயின் பண்ணி தான். இப்போ ஃபஸ்ட்டு 3 விரல், அதாவது 3 விரலை வச்சு தலைக்கு மசாஜ் செஞ்சுட்டு சுண்டு விரலையும் அந்த கட்டை விரலையும் கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், காதுகளை வந்து சுத்தம் செய்வோம்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்க. தலை சில பகுதியில் வந்து மசாஜ் செய்துவிட்டு சில பகுதியை வந்து விடுவது கூடாது. சரி, அதான் ஒன்று பண்ணிட்டோம்ல, முழுசையாக பிறடி வரைக்கும் நம்ம மசாஜ் செய்யணும். சும்மா மேலே மட்டும் நம்ம பண்ணிட்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கால்களையும் கரண்டை கால் வர வந்து கழுவ வேண்டும். உறுப்புகளை வந்து குர்ஆன் சுன்னாவின் கூறப்பட்ட வரிசை முறையில் வந்து உறுப்புகளை வந்து கழுவணும். ஒழுவை பற்றி அல்லாஹ் வந்து கூறும்போது வந்து எப்படி உறுப்புகளை வந்து வரிசையாக வந்து கூறியிருக்கானோ அந்த வரிசையில் வந்து நம்ம இப்போ ஒழு செய்யணும், வரிசையை மாற்றக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எப்படி வந்து ஒழு செய்தார்கள் என்று வந்து அறிவிக்கப்படட்டுமா அப்படின்னு வந்து அறிவிப்பாளர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த உறுப்புகளை வந்து வரிசையாக தான் கழுவணும் அப்படின்னு வந்து பதில் சொல்கிறாங்க. அதாவது எப்படி வேணாலும் கழுகலாமான்றது சில பேர் வந்து அவங்க நபித்தோழர்கள் வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இல்லை வரிசை முறையாக தான் கழுவணும், இந்த வரிசையில் தான் கழுவணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து தொடர்ச்சியாக செய்ய வேணும், அதாவது தொடர்ச்சியாக கண்டினியூவாக செய்யணும். ஒரு உறுப்பை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த உறுப்பை வந்து உடனே வந்து கழுவணும், தாமதமாக கழுவக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தொடர்ச்சியாக தான் வந்து உழு வந்து செஞ்சாங்க. உறுப்புகள் வந்து கழுவுவது அவங்க வந்து நீண்ட இடைவெளி வந்து விடலை, கேப் விடாமல் தான் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நபிமொழியில் இதுக்கு ஆதாரமும் இருக்குது. தொழுது கொண்டு இருந்த ஒரு மனிதரை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அவருடைய பாதத்துக்கு மேல், அதாவது கால் மேலே வந்து ஒரு திரகம் அளவுக்கு வந்து இடைவெளி இருந்துச்சு, நலையாமல் இடைவெளி இருந்துச்சு. அவங்க வந்து ஒழுவை வந்து தொழுகையும் திரும்ப செய்யுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருக்குது. அதோடைய கருத்து என்னென்னா, இப்போ அவங்க வந்து ஒரு மனிதர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஒழு வந்து செய்யும் போது காலில் ஒரு திரகம் அளவுக்கு இருந்துச்சுல்ல, அதை வந்து அவங்க திரும்பி நீங்கள் தொழுக அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து காலை மட்டும் மறுபடியும் ஒழு செஞ்சுட்டு வாங்க, அதாவது கழுவிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்றது இதோடைய கருத்து. 5வது சட்டம் வந்து ஒழுவின் சுன்னத்துக்கள். ஒழு செய்யும் போது வந்து பேண வேண்டிய சில செயல்கள் சுன்னத்துகள் வந்து இருக்குது. அவற்றை வந்து செய்வதால் வந்து நன்மை வந்து கிடைக்கும். நம்ம சுன்னத் செய்தால் நம்மளுடைய நன்மையும் நமக்கு கிடைக்கும். அவற்றை ஒன்று வந்து சுன்னா வந்து புறக்கணிக்க வேண்டாம், அந்த எந்த சுன்னத்தையும் புறக்கணிக்க வேண்டாம் என்று எண்ணாமல் இருக்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னா அது நன்மை கிடைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தைரியமாக வந்து அதிகமாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதை வந்து நம்ம இல்லை வேண்டாம் இந்த மட்டும் எனக்கு முடியல அப்படின்னு விட்டுட்டாலும் அது நமக்கு வந்து குற்றமாகாது, அது ஒன்றும் தப்பில்லை, அந்த சுன்னத்தை விட்டாலும் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த சுன்னத் வந்து என்னென்னா வந்து ஒழு ஆரம்பத்தில் வந்து பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பெயரை வந்து யார் வந்து ஒழுவில் வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒழுவே இல்லை. அதாவது சொல்லாமல் நம்ம பிஸ்மில்லா சொல்லி செய்யணும். எந்த ஒரு காரியத்தை நம்ம பிஸ்மில்லா சொல்லி செஞ்சோம் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு தான் நம்ம செய்யணும். அதை நம்ம சொல்லாமல் செஞ்சு அந்த ஒழு என்ன ஆகுது, ஒழுவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகுது. இப்போ நம்ம கறி சாப்பிட்றோம், ஏன் வந்து முஸ்லீம் கடையில் தான் நம்ம சிக்கன் வாங்கி சாப்பிட்றோம், அவங்க தான் வந்து அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அந்த நிறம் எங்கே கட் பண்ணணுமோ, அதாவது அந்த வலி இல்லாமல் தான் நம்ம அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், ஒரு பிராணியை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அது நம்ம முஸ்லீம் ஆண்களுக்கு தான் அது தெரியும், மற்றவர்களுக்கு அது தெரியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அது வந்து ஹலால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி தான் நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். சிவாக்பால் துவக்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் வந்து எனது சமுதாயத்திற்கு சிரமம்
இல்லாமல் இருந்துருச்சுன்னா நான் வந்து பல் துவக்குங்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு என்ன பண்ணுங்கள், பல் துவக்குங்க, ஒழு செய்யும் போது பல் துவக்குங்கள் அப்படின்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒழுவுடைய ஆரம்பத்துலையும் இரு கைகளை வந்து மணிக்கட்டு வரை கழுவணும். ஒழு செய்வதற்கு தண்ணீர் இல்லை, அதாவது ஒழு செய்வதற்காக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து தண்ணீர் கொண்டு வந்தாங்க. வலப்பக்கம் அதாவது வரப்பட்டது. அவங்களுடைய ஒழு செய்யும் ஆரம்பத்தில் வந்து முதல்ல வந்து தனது முழங்கையை தான் வந்து கழுவுனாங்க. முழங்கை அதாவது கை எல்போ வரைக்கும் இருக்குல்ல, அந்த கை ஃபுல்லாக வந்து கழுகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான்காவது ஒன்று என்னன்னா வந்து அண்ணாந்து நல்லா வந்து வாய் கொப்பளிச்சு மூக்களை நாசி, அதாவது மேலே வந்து நம்ம நாசில் சொல்லுவோம், மேலே அந்த உச்சி இருக்குல்ல அது வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணணும். அதுலேயுமே வந்து அழுக்கு இருக்கக்கூடாது, ஏன்னா அது கிருமிகை தான். ஸோ அது இருக்கக்கூடாது, சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. அது இப்போ நம்ம சுன்னத்துன்னு சொல்கிறோம்ல, அதில் நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணணும், நம்ம நல்லா வந்து அதை வந்து உபயோகிச்சுக்கணும். நம்மளுடைய நபி சொன்னதே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ நல்லா என்ன பண்ணணும், மூக்கை வந்து நல்லா வந்து கோரி வந்து கழுகணும். வேறு வந்து வாய் வந்து கொப்பளிக்கும் போது மூக்கு தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்யும். ரெண்டுமே என்ன பண்ணணும், செஞ்சு தான் ஆகணும் நல்லா கிளியராக. அப்புறம் நம்ம சாப்பிட்ட வேஸ்ட் எல்லாம் பல்லுக்குள்ளே அதெல்லாம் எல்லாத்தையும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பல் துவக்கிறது, சிவாக் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒழு செய்வதற்கு தண்ணீர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரப்பட்டது. அவர்கள் வந்து ஒழு செய்ய ஆரம்பித்தார்கள். தனது முழங்கைகளை வந்து கழுவுனாங்க. பிறகு வந்து 3 முறை வந்து வாய் கொப்பளிச்சாங்க. 3 முறை மூக்கில் தண்ணீர் செலுத்தி சுத்தம் செஞ்சாங்க. லக்கீத் இப்னு சப்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஒழுவை பற்றி வந்து எங்களுக்கு அறியுங்க என்று நான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒழு வந்து முழுமையாக இருந்தால் செய், மூக்கை வந்து சுத்தம் செய்யும் போது வந்து நன்றாக வந்து தண்ணீரை வந்து ஊற்றி சுத்தம் செய். நீ வந்து நோன்பாளியாக இருந்தாலே தவிர, அதாவது நோன்பு வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு க்ளீனாக செய்யக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம நாசியில் ஏற்றுறோம், அது என்னது தொண்டைக்கும் மூக்குக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும்ல. ஸோ அது தொண்டை வழியாக நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. தொண்டைக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா அது என்ன ஆகும், டேரெக்டாக நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். ஸோ அதை வந்து தவிர்த்துட்டு நோன்பு டைமில் மட்டும் நீங்கள் லேசான முறையில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 5வது, உறுப்புகளை வந்து தேய்த்து கழுவுங்க. அடர்த்தியான தாடியை வந்து கோரி கழுவுங்க. தாடி அடர்த்தியாச்சு அந்த கோரி கழுவுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு முத்து உடைய 3/1 மடங்கு அளவு வந்து தண்ணீரை கொண்டு தான் என்ன பண்ண வரப்பட சொல்லி அவங்களுடைய ஒழு செய்வார்கள். அப்போது அவங்க தாடி இருக்குல்ல, அதாவது அதை வந்து நல்லா கைவிட்டு தேய்ச்சி ஒரு குடங்களையும், அதாவது ஒரு கை அளவு எடுத்து கோரி கோரி கழுவுவாங்க நல்லா. முஸ்தவ்ரித் இப்னு ஷாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒழு செய்தார். தனது 2 கால்களையும் விரல்களை வந்து தனது சுண்டு விரல்களாக வந்து அதாவது நம்ம கால் கழுவுறோம், சும்மா வாஷ் மட்டும் பண்ணாமல் நம்மளுடைய இடது கை சுண்டு விரல் இருக்குல்ல, அதாவது லிட்டில் ஃபிங்கர் சொல்லுவாங்கள்ல, பேபி ஃபிங்கர், அந்த சுண்டு விரலை கொண்டு ஒவ்வொரு விரலோடைய டோவோட இடையுள்ளுமே நம்ம கையை விட்டு என்ன பண்ணணும், ஒவ்வொரு விரலையுமே தேய்த்து தான் 2 காலுக்குமே கழுவணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒழு செய்தால் ஒரு கை தண்ணீரை எடுத்து அதை தனது தாடிக்குள் நுழைத்து அதன் மூலம் தனது தாடியை வந்து கோரி கழுவாங்க. மேலும் சொல்லுவாங்க, இப்படி தான் வந்து என்னுடைய ரப்பு என்னை கட்டளையிட்டிருக்கான், இப்படி தான் செய்யணுன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. கைகளையும் கால்களையும் கழுவும் போது வந்து முதலில் வந்து வலது கால், பிறகு இடது கால். எல்லாமே நம்ம என்ன செய்வோமோ ஃபஸ்ட்டு வலது கால் ஆரம்பித்து இடது காலில் முடிக்கணும். கழிவறையில் நுழையும் போது மட்டும்தான் இடது காலில் போய்ட்டு வலது காலில் வெளியில் வரணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கத்தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க விரும்புகிறாங்க இருந்தாங்க. தனது வலது கையால் தான் வாங்குவாங்க, வலது கையால் கொடுப்பார்கள். இன்னும் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வலது கையால் தான் எல்லா காரியங்களையும் அவங்க வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க, அப்படி விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முகத்தையும் கைகளையும் கால்களையும் கழுவும் போது வந்து 3 முறை வந்து கழுவ வேண்டும். 1 முறை கழுவுவது கட்டாயமாகும். 3 முறை கழுவுவது சுன்னா, அதாவது ஃபர்ல். 1 முறை கண்டிப்பாக கழுகணும். 3 முறை கழுவுவது நம்ம சுன்னத், நன்மைக்கு நன்மையுமாக சுன்னத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு முறை 2 முறை 3 முறைன்னு ஒழு செஞ்சாங்க. உறுப்புகளை வந்து கழுவுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒழு செய்த பின்ன வந்து நபி மொழியில் வந்து வந்துள்ள துவா வந்து ஓதுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் வந்து ஒழு செய்வாரோ, ஒழு செஞ்சதுக்கப்புறம் அந்த ஒழு வந்து மிக அழகிய முறையில் செஞ்சாரோ, அதுக்கப்புறம் வந்து
அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் وأشهد أن محمدا عبده ورسوله اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين என்ற இந்த திக்ரை வந்து கூறுவாரோ அவங்களுக்கு என்ன வரும்? சொர்க்கத்தோட 8 வாசலும் திறக்கப்பட்டு அதில் வந்து அவங்க வந்து எதில் வேணாலும் நுழையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. துவாவுடைய பொருள் என்னன்னா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவனுக்கு இணை துணை இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் தூதராகவும் அவர் இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன். அல்லாஹ்வே என்னை பாவம் மீட்சி கோருவதிலும் ஆக்குவான், மேலும் என்னை பரிசுத்தமானவர்களும் ஆக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 6வது சட்ட விளக்கம் பார்ப்போம். ஒழுவோடு முறிக்கின்ற காரியங்கள் என்னென்னா 6 இருக்குது. ஓகே, இன்ஷால்லா இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஒழு முறிக்கிற காரியங்களை வந்து நம்ம அடுத்த லெசனில் பார்ப்போம். ஏன்னா அது கொஞ்சம் வந்து பெருசு, 7 இது இருக்குது காரியங்கள், 8 காரியங்கள் வரைக்கும் இருக்குது. ஸோ இன்ஷால்லா இது வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சோ அதை வந்து நீங்கள் வந்து இன்ஷால்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியலை அப்படின்னா எங்கிட்ட வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.